ஸ்கந்த புராணம் தொடர்கிறது. நாரதர் பெற்ற சாபம். பிரம்மனுடைய பாதத்திலிருந்து ஒரு அழகிய பெண் தோன்றினாள். வேதவல்லி என அழைக்கப்பட்ட அவள் மிக்க அழகோடும் நற்குணங்களோடும் விளங்கினாள். தட்சன் அவளை மணந்து கொண்டான். அவர்களுக்கு 1000 புதல்வர்கள் பிறந்தனர். உரிய வயதில் அவர்களுக்கு உபநயனமும் வேதாத்தியனமும் செய்து வைத்தான் தட்சன். ஒரு நாள் தட்சன் புதல்வர்களை அழைத்து, மைந்தர்களே, நீங்கள் மானசரோவருக்கு சென்று சிவபெருமானை குறித்து தவம் செய்து சகல ஜீவராசிகளையும் படைக்கும் சக்தி பெற்று வாருங்கள் என்று கூறினான். அவர்கள் தந்தையை வணங்கி ஆசி பெற்று தவம் செய்ய புறப்பட்டார்கள். மானசரோவரை அடைந்து இறைவனை குறித்து தவம் இருக்கலானார்கள். இவ்விஷயம் நாரத முனிவர் கேட்டியது. தட்சனுடைய எண்ணம் நிறைவேறுமானால் உலகத்துக்கு தான் துன்பம் நேரிடும் என்பதை அறிந்து அந்த எண்ணம் நிறைவேறாது தடுக்க தீர்மானித்தார். அவர் மானசரோவரில் தவம் செய்து கொண்டிருக்கும் அவன் புதல்களை தேடிச் சென்றார். மகரிஷி ஒருவர் தங்கள் இருப்பிடம் நோக்கி வருவதைக் கண்டு தட்சனுடைய புதல்வர்கள் அவரை வரவேற்றார்கள். சுவாமி, தாங்கள் யார்? எங்களால் அறிந்து கொள்ள முடியவில்லையே. நாங்கள் தியானித்து வரும் எம்பெருமான் தான் வந்திருக்கிறாரோ என்று சந்தேகம் எழுகின்றது. என்னை நாரதன் என்பார்கள். பிரம்மபுத்திரன் நான். நீங்கள் தட்ச பிரஜாபதியின் புதல்வர்கள் என்பதை நான் அறிவேன். எதற்காக இங்கே வந்து தவத்தில் ஈடுபட்டுள்ளீர்கள்? யாரை குறித்து இத்தவத்தை மேற்கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்டார். சுவாமி, ஆதி அந்தமற்ற முழு முதற் கடவுளான சிவபெருமானை குறித்து நாங்கள் தவம் செய்து வருகிறோம். சகல ஜீவராசிகளையும் படைக்கும் சக்தியை பெற்று வருமாறு எங்கள் தந்தையார் அனுப்பியுள்ளார். அவர்களுடைய வார்த்தைகளை கேட்டு நாரதர் மெல்ல சிரித்தார். குழந்தைகளே, உங்கள் எண்ணத்தை நான் குறை கூறுவதாக நினைக்கக்கூடாது. ஆயினும் உங்களுக்கு அது ஏற்றதல்லவே என்பதை நினைக்கும் போது எனக்கு வேதனையாகத்தான் இருக்கிறது. உங்கள் குலம் என்ன? பிரம்மதேவனே உங்கள் பாட்டனாராக விளங்குகிறார். அவருடைய வழியில் வந்த நீங்கள் படைப்பு தொழிலை விரும்பி தவம் செய்வது ஆச்சரியமாக இருக்கிறது. நீங்கள் என்ன செய்வீர்கள்? உங்கள் தந்தையான தட்சன் அவ்வாறு உங்களை அனுப்பியிருக்கிறான். உலகிலே பிறப்பு எடுத்தவர் நிச்சயம் மரணத்தை அடைவர். ஜனன மரணமாகிய இந்த சம்சார சாகரத்திலிருந்து விடுபட்டு அழியாத முக்தியை அடைய வேண்டுமென சாஸ்திரங்கள் கூறுகின்றன. மிகுந்த ஞானத்தை பெற்ற எவருமே அத்தகைய பேரின்பத்தை தான் நாடுவர். நீங்களும் சகல சாஸ்திரங்களை கற்றிருக்கிறீர்கள். இவ்விதம் இருக்க பந்தங்களை தோற்றுவிக்கும் இந்த மார்க்கத்தை எவ்விதம் விரும்பினீர்கள்? ஆதி பரம்பொருளாகிய சிவபெருமானே சகல உயிர்களையும் தோற்றுவிப்பவர். அவர் நான்முகனை படைத்து தம்முடைய பணியை செய்து வருமாறு அருளியிருக்கிறார். படைப்பு தொழிலை அடைந்ததன் காரணமாக நான்முகனே செருக்கடைந்து தம்முடைய தலைகளை ஒன்றை இழந்தார் அல்லவா? இன்னும் எத்தனையோ துன்பங்கள் அவருக்கு ஏற்பட்டிருக்கின்றன. படைக்கும் சக்தியை நீங்கள் அடைவதால் உங்களுக்கு இன்பம் ஏற்படுவதற்கு பதிலாக துன்பமே உண்டாகும். எவ்விதம் எனில், படைக்கும் சக்தியை பெற்றுவிட்ட நீங்கள் இறைவனை மறந்து உங்களையே ஆதார சக்தியாக எண்ணத் தொடங்குவீர்கள். அதனால் பல தீவினைகள் செய்வீர்கள். ஆகவே நீங்கள் இறைவனை குறித்து தவம் செய்து முக்தியை அடைவதே சிறந்தது என்று எனக்கு தோன்றுகிறது என்றார். இவ்வாறு நாரதர் சொன்னபோது தட்சனுடைய புத்திரர்கள் சிறிது சஞ்சலமடைந்தார்கள். முனிவர் கூறுவதே சீரிய மார்க்கம் என அவர்களுக்கு தோன்றியது. அவர்கள் நாரதனை பார்த்து பணிந்து, சுவாமி, தங்களுடைய வார்த்தைகளால் மனம் தெளிவு பெற்றோம். முக்தி பெறும் ஞான மார்க்கத்தை எங்களுக்கு உபதேசிக்க வேண்டும் என்று வேண்டினார். நாரதரும் அவர்களுக்கு ஞானத்தை உபதேசித்து விட்டு சென்றார். அவர்கள் ஆசைகளை ஒதுக்கி உலக பந்தங்களிலிருந்து தங்களை விடுவித்து கொண்டு ஈசனை குறித்து தவம் செய்து முடிவில் முக்தியை அடைந்தார்கள். தவம் செய்ய சென்ற புதல்வர்கள் பல காலமாகியும் திரும்பி வராதது கண்டு தட்சனுக்கு சந்தேகம் உண்டாயிற்று. ஞான திருஷ்டியால் நடந்ததை அறிந்தான். நாரதருடைய செய்கைக்காக அவர் மீது கோபம் கொண்டு மனம் குமுறினான். மறுபடியும் 1000 புதல்வர்களை பெற்று அவர்களுக்கு சகல சாஸ்திரங்களையும் போதித்து படைக்கும் சக்தி பெற்று வர தவம் செய்ய அனுப்பி வைத்தான். இம்முறையும் நாரதர் அவன் பிள்ளைகளிடம் வந்து பலவித உபதேசங்களால்
அவர்களுடைய மனத்தை மாற்றி முன்போலவே ஞான மார்க்கத்தில் பிரவேசிக்கச் செய்துவிட்டார். மகரிஷியிடம் ஞானோபதேசம் பெற்ற அவர்கள் இறைவனை குறித்து தவம் செய்து அழியா பதத்தை அடைந்து விட்டார்கள். 2ஆம் முறையாக தவம் செய்ய அனுப்பப்பட்ட புதல்வர்களும் திரும்பாதது கண்டு தட்சன் கவலைப்பட்டான். ஞான திருஷ்டியால் நடந்ததை அறிய முற்பட்ட போது இம்முறையும் நாரதர் அவர்கள் மனத்தை மாற்றி முக்தி அடைய செய்துவிட்டதை அறிந்தான். அவனுடைய கோபம் நாரதர் மீது திரும்பியது. இறைவனை குறித்து தவம் செய்து படைக்கும் சக்தி பெற்று வரச் செய்த 2000 புதல்வர்களையும் மனத்தை மாற்றி அழியா பதத்தை அடையச் செய்து புத்திரர்களே இல்லாது செய்த நாரதர் இனி ஓரிடத்தில் நிலைத்து இருக்காது, உலகெங்கும் திரிந்து கொண்டு இருக்கட்டும் என்று சபித்து விட்டான். தட்சன் கொடுத்த சாபம் நாரதனை அந்த க்ஷணமே பற்றியது. அவர் திருலோக சஞ்சாரியானார். 2000 புதல்வர்களை பெற்றும் பயனில்லாது போய்விட்டதால் தட்சன் இம்முறை பெண்களை விரும்பி அடைந்தான். சுபுக்தி, புத்தி, காசை, கிருதி, துட்டை, கிரியை, கீர்த்தி, ஸ்ரத்தை, சச்சை, மேதா, கத்தி, சரந்தை, வபு, கியாதி, சம்பூதி, நாரி, சன்னதி, மிருதி, உர்ச்சை, அனூசியை, சுவா, சுமை, கவதை, சுவதை எனப்படும் 23 பெண்களை பெற்றான். அவர்களுள் சுபுக்தி முதல் வபு வரை உள்ள 13 பெண்களையும் தருமர் என்பவருக்கு மணம் செய்து கொடுத்தான். பிருகு முனிவர் கியாதியையும், மரிசி முனிவர் சம்பூதியையும், புலத்தியர் நாரி, சன்னதி என்பவளையும், அங்கிராச மிருத்தி என்பவளையும் மணந்து கொண்டார்கள். மிருத்தி என்பவர் புலகரை திருமணம் செய்து கொண்டாள். உர்ச்சை என்பவள் வசிஷ்டரையும், அனூசியை அத்திரி முனிவரையும் மணந்து கொண்டாள். அக்னி ஸ்வா என்பவளை மணந்து கொண்டார். சுமை என்பவளை கிருத்துவும், சுவதை என்பவளை பிதரா என்பவரும் கல்யாணம் செய்து கொண்டார்கள். தருமருக்கு 27 பிள்ளைகள் பிறந்தார்கள். பிருகு முனிவருக்கு விதாதா, தாதா என்று 2 பிள்ளைகளும் லக்ஷ்மி என்ற பெண்ணும் பிறந்தார்கள். முனிவர் தன் குமாரத்தி லக்ஷ்மியை நாராயணனுக்கு மணம் செய்து கொடுத்தார். மரிசி முனிவருக்கு 4 பெண்கள் பிறந்தார்கள். அந்த பெண்கள் மூலம் அநேகர் பிறந்தனர். புலத்தியருக்கும் பலர் பிறந்தனர். அங்கிரா என்பவருக்கு அங்கிதீனன், பரதன் என்னும் 2 பிள்ளைகள் பிறந்தார்கள். அவர்களுக்கு பின்பு 4 பெண்களும் பிறந்தார்கள். அந்த பெண்களுக்கு பல முனிவர்கள் புதல்வராக பிறந்தார்கள். புலகர் தத்தாத்திரியை பிள்ளையாக அடைந்தார். தத்தாத்திரியின் வம்சத்தில் கும்பர் என்பவர் பிறந்தார். வசிஷ்டருக்கு 1 பெண்ணும் 7 புத்திரர்களும் பிறந்தார்கள். அத்திரி முனிவருக்கு சக்தி நேத்திரன், சந்திரன், சனி, சங்கநாதன் என்ற புதல்வர்கள் பிறந்தார்கள். அக்னி தன் மனைவியிடம் 3 பிள்ளைகளை பெற்றான். கிரது முனிவருக்கும் 3 புதல்வர்கள் பிறந்தார்கள். பிதரா என்பவருக்கு மேனை, பூமி என்று 2 பெண்கள் பிறந்தார்கள். மேனை என்பவளை ஹிமவான் மணந்து கொண்டான். மேரு பர்வதன் பூமியை மணந்து கொண்டான். மேருவுக்கு மந்தர பர்வதன் பிறந்தான். மந்தர பர்வதன் ஈசனை குறித்து தவம் செய்து எந்நாளும் அவர் தன் பால் எழுந்தருளியிருக்கும் பாக்கியத்தை பெற்றார். மேருவுக்கு வேலை என்ற பெண் பிறந்தாள். அந்த பெண்ணை வருணன் மணந்து கொண்டார். அவர்களுக்கு ஸ்ரவணி என்ற பெண் பிறந்தாள். வருணன் தன் மகளை பிராசினன் என்பவனுக்கு மணம் செய்து கொடுத்தான். அத்தம்பதியருக்கு 10 பிள்ளைகள் பிறந்தார்கள். இவ்வாறாக தட்சனுடைய வம்சம் பெருகலாயிற்று. தட்சனுக்கு மறுபடியும் 27 பெண்கள் பிறந்தார்கள். அவர்கள் அஸ்வினி முதல் ரேவதி வரையில் 27 நட்சத்திரங்களாக வானிலே ஒளி வீசிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் எல்லோரையும் தட்சன் சந்திரனுக்கு மணம் செய்து கொடுத்தான்.
திருமண சமயத்தில் சந்திரனை அழைத்து தட்சன், சந்திரா, 27 பெண்களையும் உனக்கு மனைவியராக அளித்துள்ளேன். ஒருத்தியிடம் மட்டும் அன்பு செலுத்தி மற்றவர்களை கண்கலங்க செய்து விடாதே. 27 பெண்களிடம் நீ பாரபட்சமின்றி நடந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னான். சந்திரன் அவ்வார்த்தைகளை ஏற்று தன் மனைவியான 27 பேரிடமும் வித்தியாசம் ஏதுமின்றி அன்பு செலுத்தி வந்தான். தினமும் ஒருத்தியோடு இருந்து மகிழ்ந்து வந்தான். நட்சத்திர பெண்களும் தங்களுக்கிடையே பேதமின்றி கணவனோடு மகிழ்ந்து இருந்தார்கள். நன்றி. வணக்கம். தொடரும்.